அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக வயிற்று வலி என்கிற நோய்க்கான காரணங்களையும் அதை தடுத்து கொள்வதற்கான வழிமுறைகளையும் பார்த்தோம். அந்த வயிற்று வலியை பூரணமாக நீக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை ஏலக்காயை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். ஏலக்காய் 50 கிராம், அதிமதுரம் 10 கிராம், திப்பிலி 10 கிராம், விதை நீக்கிய பேரிச்சம்பழ சதைகள் 50 கிராம், முந்திரி 25 கிராம், ஏல அரிசி 10 கிராம், லவங்கப்பட்டை 10 கிராம், நாட்டு சர்க்கரை 50 கிராம், அத்தனை பொருட்களையும் சேர்த்து ஒன்றாக அரைத்து ஒரு மெழுகு போல் எடுத்துக்கொள்ள வேண்டும். அற்புதமான வயிற்று வலியை தீர்க்கக்கூடிய ஒரு ஏலக்காய் மெழுகை நாம் தயாரித்து வைத்துள்ளோம். இதை சிறு சிறு உருண்டைகளாக பிடிக்க வேண்டும். தேவையான அளவிற்கு சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து வைத்து சுமார் 3 மணி நேரம் ஆனவுடன் எடுத்து பத்திரப்படுத்தி கொள்ளவும். வயிற்று வலி என்கிற நோய் உடையவர்கள் இரவு வேளையில் உணவெல்லாம் உண்ட பிறகு ஒரு உருண்டையை எடுத்து நன்றாக மென்று படிப்படியாக சாறுடன் உள்ளே சாப்பிட்டு வந்தால் பிறகு ஒரு 50 மில்லி அளவிற்கு வெந்நீர் பருகி வந்தால் நாளடைவில் வயிற்று வலியெல்லாம் பூரணமாக நீங்கிவிடும். நாள்பட்ட வயிற்று வலி கூட மிகவும் எளிமையான சாதாரண முறையில் நீக்கிக் கொள்ளலாம். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி
ஐயோ உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.